ஹாய் மக்களே! ஸோ எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் காதுல விழுந்தது. அத கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் டெலிவர் பண்ணலான்னு உட்காந்தாச்சு. டைம் எல்லாம் பார்க்க வேண்டாம். சும்மா காஸ்டியூம்லாம் பார்க்க வேண்டாம். உட்காந்து நம்ம என்ன மைண்ட்ல ஏத்துனோமோ அத டெலிவர் பண்ணிரலான்னு. என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல எங்க அட்வைசர் மேம் வந்து 4 ஈஸ் பத்தி சொன்னாங்க. ஸோ லைஃப்ல அது எல்லாத்துக்குமே அது சூட் ஆகும்னு தோணுது. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த 4 ஈஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்போஸ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் அதனால எக்ஸெல். ஸோ அது ஒரு ஃப்ளோல போகுதா? ஸோ நீங்க நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆம், அந்த மேடம் அந்த 4 ஈஸ் சொல்லும்போது எனக்கு அத கோரிலேட் பண்ணி கொண்டு போறது இப்படிதான் தோணுச்சுது. நீங்க ஒரு சப்ஜெக்ட்டோ எத எத எடுத்தாலுமே, எந்த டாஸ்க் எடுத்தாலுமே, அத ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தீங்க. ரொம்ப அத பத்தி அ ஆழ்ந்து ஒரு அவ்வளோ நாலேட்ஜ் அதில நீங்க கெயின் பண்ணிட்டீங்க. அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர குடுக்கும். எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஏன்னா, அதுக்கு அதில நீங்க யூனிக்கா அ நீங்க ஷேப் ஆவீங்க அந்த இதில. ஸோ எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ நோக்கி போகும். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம அதில எக்ஸெல் ஆக முடியும். ஸோ 4 எக் இ 4 ஈஸ் ஆர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர், ஆ அதனால எக்ஸ்போஸ், அதனால எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸெல்ன்னு வரல இஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மேடம் கடகடன்னு சொல்லிட்டாங்க. அத கனெக்ட் பண்ணியாச்சு. திருப்பி ரீகலெக்ட் பண்ணும்போது என்னன்ட்டு ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தடவ ரீகலெக்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து கவர்னர பிடிச்சிரும். எல்லாம் ஒண்ணு போல இருந்த மாதிரி இருக்கு. பட் ஆ எனக்கு அப்படிதான் தோணுச்சுது. அது ஏதோ கனெக்டடா இருக்குது கண்டிப்பா அப்படின்னு. ரொம்ப ப்ரோகிராமிங்ன்னு அதிலேயே ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ நீங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, இந்த மெத்தட் என்ன செய்யுது? அது என்ன பண்ணுது? இது என்ன பண்ணுது? நீங்க ரொம்ப திங்க் பண்ணி, அதில ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆயி நெறைய அத கத்துக்கும்போது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இன் த சென்ஸ் இதில வந்து அவங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் பெர்சனா இருக்காங்கங்கிற மாரி ஒரு ரெகக்னேஷன். ஸோ அப்படி போகும்போது, நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸ அப்படிங்கும்போது, அந்த லாங்குவேஜ்லயே நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆற மாதிரி உங்களுக்கு ஒரு லெவல் வருது. 3 லெவல் வருது. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஆயிடுச்சா அப்படின்னா, நீங்க வந்து அதில எக்ஸல் ஆக முடியும் அந்த லைன்ல. ஸோ அது எனக்கு ஏதோ கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு. நல்லா திருப்பி ஒருக்கா கேளுங்க. உங்களுக்கும் கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். எஸ்பெஷலி லேடீஸ். ஸோ எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். பட் கண்டிப்பா இது வந்து லேடீஸ்க்கு சொல்லி தான் ஆகணும். ஒண்ணுல நீங்க வந்து எக்ஸ்பர்டைஸா கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ரன் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஒரு ஜாப் பண்ணலாம். நம்ம ஒரு ஏர்னிங் பண்ணலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஸோ தட் நம்ம தேவைகள நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப மைண்ட் லெவல்ல அப்செட் ஆகி அப்படி உடைஞ்சு, அப்படி உட்கார வேண்டாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அத சரி பண்ணி வைக்கிறோம். இல்ல நியூவா ரீப்ளேஸ் பண்றோம்னு அப்படியே போட்டோமா, அதில எனக்கும் பாட்டிமாவுக்கும் ஃபைட் ஆயிடுச்சு. ஆப்ல நான் வந்து சில சீரியல் காமிப்பேன். ஆனா அவங்க தினமும் சீரியல் பார்க்கணும் அப்படின்னா, அது ஆப்ல உங்களுக்கு முடிய தானே வரும். அவங்க அத புரிஞ்சுக்காம லாஸ்ட்ல "நீ எனக்கு சீரியலே காட்ட வேண்டாம். நான் இனிமே உன்ட்ட உன் சீரியல் பார்க்கணும்னே சொல்லவே மாட்டேன்னாங்க." சொன்ன மாதிரி அவங்களும் லாஸ்ட்டு காலம் அந்த முடியிற 1 மந்த்தும் என்னோட ஆப்ல அவங்க சீரியல் பார்க்கல. இப்படி போச்சு. இந்த டெலிவிஷன்ல உள்ள எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லாருக்கு. ஜஸ்ட் நியூஸ் மட்டும் ஓடிட்டே இருக்கும் யூடியூப்ல. அத அதில அப்டேட் ஆனா ஓகே. மத்தபடி அம் என்ன ரீசென்ட் ஃபிலிம்ஸோ இல்ல என்ன ஈவென்ட்ஸ் எல்லாம் வேரியஸ் டிவிஸ்ல ஓடிட்டு இருக்கு கரண்ட்டா எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த மாதம்பட்டி ரங்கராஜன்ங்கிற கேரக்டர் யாருன்னே தெரியாது. ஆனா இன்ஸ்டால பார்க்கும்போது தான் கொஞ்சம் நான் அத இன்ஃபர்மேஷன் ஜாய் கிறிசடான்னு ஒருத்தவங்க அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றது. இப்போ அந்த பர்ட்டிகுலர் ஜாய் கிறிசல்டா இருக்கிற சிச்சுவேஷன பார்த்தா, ஆ ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா அந்த லேடி வந்து வந்துட்டாங்க. வந்து வந்து மீடியால வந்து அவங்க வந்து அவங்களோட போராட்டத்த ஸ்டார்ட் பண்ணி போராடிட்டு இருக்காங்க. நீங்க அத பார்த்துக்கலாம். நெறைய பேர் பார்த்து தான் நம்ம இதாகணும். அவங்க எப்படி
இப்போ பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல வந்து இருக்காங்க. அவங்க லைஃப் கண்டிப்பா ஒவ்வொருத்தர் லைஃப்பும் ஒரு போராட்டம். அவங்க போராடி சக்சீட் ஆவாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம வந்து நெறைய லெசன் வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்து கத்துக்க வேண்டியிருக்கு. முதல்ல இன்னொருத்தங்கள பெக் பண்ணி நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். யாரோட பொழப்பையும் கெடுக்கக்கூடாது. தட்ஸ் இட். நம்ம என் வாழ்க்கை, என்னோட சம்பாத்தியம், என் லைஃப் அப்படிங்கிற மாரி போயிட்டே இருக்கலாம். ஐயா சாமி! நீ தான் தெய்வம். நீ தான் என்ன காப்பாத்தணும். உன்ன விட்டா எனக்கு வழியே கிடையாது. அந்த கான்செப்ட் உள்ள வந்து நம்ம மாட்டவே கூடாதுன்னா, நம்ம ஒண்ணுல எக்ஸ்பர்டைஸ் ஆகி, எக்ஸ்ப்ளோர் ஆகி, நம்ம அப்படிங்கிற ஒரு தனித்துவம் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஈவன் தோ நீங்க வந்து ஒரு மேரிடோ, ஃபுல்லி ஹஸ்பண்ட் ரிலே ஆகாம, உங்களுக்குன்னு ஒண்ணு இல்லையா? ஆஃப்டர் ஒரு குட்டி லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க உங்க பெர்சனலுக்கு ஒரு ஏர்னிங் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நல்லதுன்னு இப்போ எனக்கு ஃபுல்லா புரியுது. நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே ஆஃப்டர் மேரேஜ் திருப்பி ரொம்ப கஷ்டமா ஒர்க் பண்ணும்போது, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து திருப்பி கரியர வந்து ஷேப் பண்றாங்கன்னு தோணுச்சு. பட் இந்த இன்சிடென்ட்ல அவங்க பேட்டி குடுக்கும்போது, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். அப்படின்னு அவங்க இப்போ இருக்க சிச்சுவேஷன பரிதாப நிலைய பார்க்கும்போது, அ கண்டிப்பா இந்த லெவலுக்கு யாருமே வந்து போயிறவே கூடாது. ஒரு சைட்ல ஃபேமிலினாலும், இன்னொரு சைட்ல வந்து நம்ம கேரியர்ன்னு இருந்தா தான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்கினாலும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி நிக்க முடிய மாட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு தாட் தோணுச்சுது. ஆ வாட் டூ சே அவங்கவங்க லைஃப்ல 1000 இருக்கும் இல்லையா? ஸோ பட் எனிஹவ் இது வந்து மெயினா பெண்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பர்வீன் மேம் சொல்ற மாரி ஜென்ஸோட தாட்டும், லேடீஸோட தாட்டும் ஒண்ணு போல இருக்கவே இருக்காது. ஜென்ட்ஸ் எமோஷனலா கனெக்ட் ஆவாங்களான்னு தெரியல. ஆனா லேடீஸ் வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப டிப்ரெஸ்டு ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு டக்குனு மனசளவுல ரொம்ப சோர்ந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தா நம்ம பேலன்ஸ் பண்ணி லைஃப்ப கொண்டு போக முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம ஏதாவது ஒண்ணு கான்சன்ட்ரேட் பண்ணி, எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம டேலண்ட், ஸ்கில்லு அந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு ரொம்ப மல்டி டேலண்ட் ஆக்டிவிட்டியா மூவ் பண்ணிட்டே இருந்தா தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். இது எல்லாத்துக்குமா என்னோட அ எல்லா அ அ என்ன சொல்றது? கேர்ல்ஸ் ஃபாலோயர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கணும்னு இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றேன். ஸோ பாய். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.